ஆஸ் யூஷுவல் கிரீன் ட்ரெஸ் போட்டு தலையில ஸ்டாரை சொல்லி ட்ரீயா நிக்க வச்சுடுமா, கை நல்லா ஆட்டுவா. How many Ajit fans in the house? சூப்பர். ஏன்னா என் பேரு ஷாலினி. ஸோ நம்ம ஊர்லலாம் அஜித் மாதிரி அரவிந்த் சாமி மாதிரி செம்மையாக இருந்தால் என்னங்க சொல்லுவோம், பா செம்ம கலரில். ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் கலர்னா ஒயிட்டு. அதே எகிரி குச்சி இந்த பக்கம் அமெரிக்கா வந்தோன்னு வைங்களேன், வெள்ளைக்காரன் நம்மளை பார்த்து சொல்கிறான், ஏன்டா நீங்கள்லாம் தான்டா கலரு, யூ ஆர் ஒன்லி பீப்புள் ஆஃப் கலர்டா. டேய் வெள்ளகாரா, டைவர்சிட்டின்றா இன்க்ளூஷன்ரா, ஃபார் மீ கன்ஃபியூஷன்டா. ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் எந்த கேட்டகரியில் வேலை கேட்டீங்கன்னு எனக்கு தெரியலையே. We have a woman in our team, we have a brown person in our team, we have a person of color in our team. சரிடா, இது எல்லாமே நான் தான்டா. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? நான் போய் சொட்டு நிலத்துலையாடா குளிச்சுட்டு வர முடியும்? ப்ரௌன் உமன்னா என்னங்க, பழுப்பு பெண்மணி. கேட்கவே நாராசமா இருக்கே. ஆனா நல்ல வேலை, இதெல்லாம் கேட்க எங்க தாத்தா பாட்டி உயிரோடு இல்லை. ஏன்னா அவங்க 16 பேர பசங்கள்ல எங்க ஷாலுமா தான் கலர் அப்படின்னு ராமர் ப்ளூ, கிளி பச்சை, மாம்பழ எல்லோல மிடி டாப்ஸ் போட்டு எம்ஜிஆர் மாதிரி தக்க 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 தக்கான்னு இருக்கா பாரு. அப்பேற்பட்ட என்ன பொழப்புக்கு வந்துட்டேன்னு பழுப்பு பெண்மணி. ஆனா இதுக்கெல்லாம் அசர ஆளா தெரிந்தாங்க நம்மளை பார்த்தா. நம்மெல்லாம் யாரு? கெத்து தான் நம்ம சொத்து. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் ஒகோபித்த ஷேவிங்கெல்லாம் பார்த்து வளர்ந்த ஆள். இப்போதான் உருவகேலி செய்யாதீங்க, பாடி ஷேமிங் செய்யாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதுக்கு வேற பேர் வச்சது எங்கள் எதிர் வீட்டு ஆயா. ஆயா யார் இந்த ஆயா அப்படின்னா, அது ஒரு போற வர்றவங்களெல்லாம் வெறுப்பேத்துற தெரு ஆயா. ஆயாக்கு வாழ்க்கையில என்ன பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஒரே கேள்விதான், என்ன ஷாலு பேர்த்துட்டுக்கிற. அதாவது இப்போதான் நம்மெல்லாம் இன்னும் இல்லை சிச்சுக்கின, ஆயா அப்பவே என்ன ஷாலு பெருத்துக்கின, அங்கெல்லாம் அப்பவே அப்படி. இது மட்டும் இல்லை, சரி குண்டா இருக்கும், எப்படியும் ஆயா வயசாந்தே சாவ போகுது, ஏதாவது ஒரு கலாய்க்குது, கலாய்ச்சிட்டு போட்டோன்னு விட்டா டபுள் காம்போ எஃபெக்ட் அண்ட் ஆல். ஷி வில் டூ ஹைட் வெயிட் காம்போ விஷயம், ஷி வில் டூ லைக் ஆஜான பாகுவான கலாய்ச்சல் அண்ட் ஆல். என்னை பார்க்கும் போதெல்லாம் ஆயாக்கு வாழ்க்கையில் 2 மிகப்பெரிய மர்மங்கள் இருக்கு. ஓகே, பிளாக் ஹோல்னா என்ன, சொர்க்கம் நரகன்ற கான்செப்ட் இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சு அது என்ன பண்ண போகுது. ஆயாக்கு என்ன பார்க்கும்போதெல்லாம் இருக்க மிகப்பெரிய கொஸ்டின் நம்பர் 1, இப்படி வளர்ந்துட்டு இருக்குதே, இதுக்கு எங்க இருந்து மாப்பிள்ளை கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 2, இதெல்லாம் கல்யாணத்துக்கு புடவை கட்டினா உள் பாவாடை எங்க வாங்குவாங்க. கேப்படி சமுதாய சீர்திருத்தத்துக்கான மிக திடுக்கிடும் கேள்விகள் அல்லவா. அதோட நிறுத்தாது, போம்ப வரும்போதெல்லாம் சாலே ஆயாக்கு கொசுவத்தி சுருளி எடுத்து பரண மேல வச்சு குத்துருப்போ, அங்கதானே நிக்கிற. ஆமாண்டி, நான் உங்க வீட்டு எலி பரண மேலதான் சுத்தின்னு இருக்கேன். சாலு ஆயா சில்லற கீழே ஊந்துச்சு, ஆனா நீ குஞ்சு எடுக்காதம்மா, நீ எடுத்துட்டு மேல வர்றதுக்கு ஆஃப் டே ஆயிடும். நான் ஏதாவது குள்ள பசங்களை வச்சு எடுத்துக்கிறேன், ஏத்துக்கும் குள்ளனுங்களை கூப்பிட்டு ஏத்துக்கும். அட் அ டைம் she will do குள் அண்ட் ஹைட் both bullying and body shaming. இந்த ஆயா உசுப்பேத்தி விடுற டார்ச்சர்ல எங்க ஏரியா ஆட்டோக்காரனெல்லாம் எனக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா சாலே என்னண்ணா தேனாம்பேட்டையில் சிக்னல் போட்டானா சொல்லு. நான் அண்ணன் தங்கச்சியா பழகணுமேனா, அதாவது சாவ போகுது, நீ ஊரோட தானே இருக்க போற, இது நீ தேனாம்பேட்டையில கேட்டா கூட நல்ல காமெடினா அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவேன். நீ வடபழனியில கேட்டுக்கிறேனா ஒரு பாரபட்சம் வேணாமாண்ணா. ஸ்கூலில் மட்டும் என்ன கம்மின்னு நினச்சிங்களா? 6th ஸ்டாண்டர்ட் எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே எங்கள் ஸ்கூலில் கிறிஸ்மஸ் ப்ளே போடுவோம். அதாவது இயேசு பிறந்த கதையாக நடிச்சு காட்டுவோம். அப்புறம் டீச்சர்ஸ் பேசிக்கிறாங்க, மிஸ் ஷாலினி என்ன மிஸ் பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் கிரீன் ட்ரெஸ் போட்டு தலையில ஸ்டாரை சொல்லி ட்ரீயா நிற்க வச்சுடுமா, கை நல்லா ஆட்டுவா. கை ஆட்டுவா. என்னடா என் நடிப்புக்கு வந்த சோதனை. தொபுக்குடின்னு ஓடி போய் மிஸ் ப்ளீஸ் மிஸ்
போன கிறிஸ்மஸ் பிளேலையும் நீ சிரிச்சு முடியுமா? நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் இங்கே தான், ஃப்ளைட்டு 10:30 மணிக்கு. ஏன் மிஸ், போன வருஷம் கிறிஸ்மஸ் பிளேலையும் நான் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த வாட்டியாவது ஒரு நல்ல 6ஆம் கிளாஸ் குழந்தை மனசு, இந்த வாட்டியாவது ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்க மிஸ் அப்படின்னு கேட்டுன்னு இருக்கும்போது மேரி வேஷம் போட்ட பொண்ணு. இந்த மேரி வேஷத்துக்கெல்லாம் குட்டியாக அழகாக க்யூட்டாக அந்த மாதிரி பசங்க தான் எடுப்பாங்க. குசு குசுன்னு ஏதோ சொல்லிட்டு போச்சு. ஓகே, இவன் ராஜினாமா பண்ணிட்டு போகிறா, இந்த கதாபாத்திரம் நமக்கு தான் அப்படின்னு நினச்சி ஈகராக வெயிட் பண்ணும்போது ஷாலினி கம்மியாருமா, கம் ஸ்டாண்ட் ஹியர், மேரி நவ் யூ பெண்ட் அப்படின்னாங்க. மிஸ், மேரி இப்போ அவன் மேலே ஏறி உட்காருமா, சிட் ஆன் ஹர் மிஸ். என்னடா போன வாட்டி உயிருள்ள கிறிஸ்மஸ் ட்ரீயாவது வச்சிங்க, இந்த வாட்டி ஸ்டோன் பெஞ்ச் எதுனா வைக்கிறீங்களாடா அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த டாங்கி ஓகேவாம்மா உனக்கு மேரி? மிஸ் என்ன கேளுங்க மிஸ். ஆமாம் மிஸ், இட்ஸ் ஓகே பிகாஸ் அந்த டாங்கி கால் கீழே தேய்ச்சிது, இந்த டாங்கி கரெக்டாக இருக்கு. ஓ உனக்கு என்னம்மா? அந்த வருஷ கிறிஸ்மஸ் பிளேல குழந்தை இயேசுவையும் அன்னை மரியாளையும் தாங்கிய அந்த பழுப்பு டாங்கியும் நான் தாங்க. ஆனால் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துடாதுங்க. சேஞ்சஸ் வில் ஹேப்பன் பிகாஸ் மாற்றம் ஒன்றே என்றால் இஸ் மாறாதது என்றால். யூ நோ தட் ரைட்? இதை வேறு மாதிரி சொல்லலாம், பட் திஸ் இஸ் மை ஸ்டைல். ஸோ அடுத்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே, எனக்கும் சுதந்திரம் பிறக்கும்டா அப்படின்னு நினச்சி நான் வெயிட் பண்ணேன். ஸ்கூலில் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டை நம்ம தாண்டா வாங்குறோம் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது தமிழ்நாட்டையும் கொடுத்துட்டாங்க. ஓ மை காட், இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஷாலினி கம் கம் ஸ்டாண்ட் இன் த சென்டர்மா அப்படின்னு என்னை சுற்றி சுற்றி எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ வாஸ் லைக் வாவ், வா ரே வா, பாரத் மாதா கி ஜெய் ஹோவே, நம்ம தாண்டா அப்படின்னு அங்கே நின்று கையை இப்படி வச்சு அபிநய சரஸ்வதி மாதிரி கண்ணை இப்படி ஆட்டுறது என்ன, கையை இப்படி ஆட்டுறது என்ன. கொஞ்ச நேரம் கழிச்சு ரிஹர்சல் முடிஞ்சு காஸ்டியூம் டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டாங்க. ஐ நோ ரைட்? அப்போ மிஸ் வந்து ஓகே எவ்ரிபடி ஆல் ஆஃப் யூ காட் யுவர் காஸ்டியூம் ரைட் ஷாலினி, நீ பிளாக் டிஷர்ட், பிளாக் லெகிங்ஸ், மண்டை மேலே கொண்ட அப்படி தான் வரணும் என்ன அப்படின்னாங்க. ஏ மிஸ், பாரத் மாதா லூஸ் ஹேரில் ஒயிட் சாரியில் தானே இருப்பாங்க, என்ன ஏன் பிளாக் ட்ரெஸ் போட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு. ஐயோ ஃபன்னிங்க, நீ பாரத் மாதாலாம் இல்லைம்மா, 6 அடிக்கு இந்தியா மேப்பை ஃப்ளெக்ஸ் அடிச்சிட்டோம், அதை ஸ்க்ரீனில் ஓட்டினா நிற்க மாட்டேங்குது, நீ பிடிச்சிண்டு சென்டரில் நில்ல, அவங்க சுற்றி சுற்றி ஆடிப்பாங்க அப்படின்னு. அந்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே டான்ஸில் வேப்பை பிடிச்சிட்டு எங்கள் பாரத தேசம் என்று தோள் தட்டுவோம். தட்டுவீங்கடா தட்டுவீங்க, ஏன் தோலாச்சேடா, நல்லா தட்டுவீங்கடி. And that's my time, ladies and gentlemen.